இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் 2 பேருமே இப்ப வர வேண்டிய இடத்துக்கு வந்துறாங்க. இடத்த சுத்தியுமே பயங்கர புகமூட்டமாவே இருக்கு. அந்த மவுண்டன்லாம் தாண்டி அவங்க போன அடுத்த நிமிஷமே நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுறாங்க. ஏன் இந்த இடம் பூரா இவ்ளோ புகமூட்டமா இருக்கு அப்படின்னு மாரி சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த ஊதா சட்டையும். இந்த இடத்த சுத்தியும் ஒரு பெரிய ஃபார்மேஷன் இருக்கு. இந்த இடத்துக்குள்ள அவ்வளோ சீக்கிரத்துல உள்ளேயும் நுழைஞ்சிட முடியாது, வெளியும் போக முடியாது. சடனா சுத்தி இந்த எல்லா ஸ்மோக்ஸுமே விலக அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா முன்னாடி நெறைய மாஸ்டர்ஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சீனியர், ஜூனியர்ன்ட்டு எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கு. அங்க இருந்த ஒரு மாஸ்டரும் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்க எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள். ஆனா இந்த இடத்துக்குள்ள வந்திருக்க எல்லாராலையுமே அந்த செக்ல சேர்ந்துட முடியாது. உங்களுக்குன்னு நிறைய டெஸ்ட்டுகள்லாம் வைக்கப்படும். இதுல ஜெயிச்சா மட்டும்தான் உங்களால உள்ள வந்து சேர முடியும். ஃபர்ஸ்ட் டெஸ்டா உங்களோட ஸ்பீட் பவர்ஸை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்ல ஆரம்பிக்க ஹீரோவும் சரி அப்படின்ட்டு கொஞ்சம் நம்பிக்கையோட தான் அந்த இடத்துக்குள்ள நின்னுகிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்குள்ள இருந்த மத்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே அங்க இருக்கிற பசங்க எல்லாம் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பவர்ஸ் யாருமே அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்ல முடியல. அதனால ஒரு பசங்களா தூக்கி விசிற ஆரம்பிக்கிறாங்க. இது வேஸ்ட்ன்ட்டு ஒருத்தவங்களோட ஸ்பிரிட் எனர்ஜி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருக்கிற கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதை வச்சு தான் யார் ஸ்ட்ராங் அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. எல்லாருமே இழுத்து பார்க்க யாருமே அந்த இடத்துக்குள்ள செட் ஆகிற மாதிரி தெரியல. அந்த ஊதா சட்டி இழுக்க அந்த மாஸ்டரை செக் பண்ணி பார்க்க அவனோட உடம்புக்குள்ள இருந்து எல்லோ கலர் எனர்ஜியா வெளியே வருது. பரவாயில்ல, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கடா தம்பி, கண்டிப்பா நீ நல்லா முன்னேறுவன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ செலக்டட் அப்படின்ட்டு உள்ள தூக்கி போட இன்னொருத்தன் வந்துகிட்டு இருக்கான். அவனும் சரியில்லை அப்படின்னு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள ஊதா சட்டி அந்த இடத்துக்குள்ள ஹீரோவை நக்கலா பாக்குறான். நாங்களும் ஜெயிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டை இழுக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள. மாஸ்டர் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு உங்களை பத்தி நிறையவே தெரியும், உங்களோட மிகப்பெரிய ஃபேன்லாம் நான் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஐஸ் வச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்லடா, நீ நல்லாவே பேசுறிய தம்பி அப்படின்ட்டு அவரோட பவர் செக் பண்ணி பார்க்க அவனோட பவர்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாஸ்டர் இதை பிடிங்க, என்னோட கிளான்ல இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், இமார்டல்ஸுக்கு ரொம்பவே உதவும் வேற கேள்விப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனும் பரவாயில்லடா, உனக்கு எல்லா விஷயமே நல்லா தெரிஞ்சிருக்கேன், ரொம்பவே மூலக்கார பயபுல அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ என்னோட செக்ல வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டையும் அந்த செக்டுக்குள்ள சேர்த்துக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள அமைதியா நின்று ஹீரோவை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் கொஞ்சம் பயத்தோட வந்துகிட்டு இருக்க. அந்த மாஸ்டர் ஹீரோவோட நெத்திக்கிட்ட கை எடுத்துட்டு வந்து அவரோட பவர்ஸை செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட உடம்புக்குள்ள இருந்து எல்லோ எனர்ஜி வெளியே வர சடனா அது வெடிச்சிடுது. ஹீரோ நீ ரிஜெக்டட் தூக்கி வீச ஹீரோவுக்கு அந்த இடத்துல மனசே இல்ல. நான் ரிஜெக்ட் ஆயிட்டேனா, அப்போ என்னால் இதுக்கு மேலே இமார்டல் ஆக முடியாது, அப்பா அம்மா உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அந்த சத்தியம் அப்படின்ட்டு ஹீரோ சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ சடனாக ஷாக் ஆயிடுறான். அப்போ இன்னொரு வாய்ப்பு இருக்கா, இந்த இடத்துக்குள்ள எல்லாருமே அப்படியே தான் இருக்காங்க, இன்னும் பாதி பேர் போகல, அப்படின்னா இன்னொரு சான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல திரும்பி நின்றுக்கிட்டு இருக்க. இமார்டல் ஆகணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயமே அடித்தளம் தான். உங்ககிட்ட அடித்தளம் இல்லை, இருந்தாலும் உங்களோட விடாமுயற்சி அதன் மூலயமா உங்களால் இமார்டல் ஆக முடியும். உங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான், நீங்கள் இதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் செக்டுக்குள்ளே சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி இப்போ ஸ்டார்ட் ஆகுது. மேலே தெரியுதுல அந்த மவுண்டனுக்கு தான் நீங்க ஏற ஆரம்பிக்கணும். சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி வெயின்ஸ் மூலமா ஏறி ஆகணும். சீக்கிரமா வரவங்களுக்கு மட்டும் தான் எங்களோட செக்டுக்குள்ள அலோட் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அது அந்த மாஸ்டர் கீழே இருக்கிற எல்லாருமே ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இதுல ஏற போறோம் அப்படின்ட்டு வெயின்ஸ் எல்லாமே கீழே வந்து இறங்கின அடுத்த நிமிஷமா எல்லாருமே திபுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள. எப்படி இந்த சின்ன வெயின்ஸ் மூலமா ஏறது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருக்க ஹீரோ நம்ம எப்படியாச்சும் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கான். அவங்களா கூட சேர்ந்து ஹீரோவும் அந்த வெயின்ஸ் மூலமா இப்ப ஏற ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ இப்போ எல்லாருக்கும் முன்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு பின்னாடி வந்தவன் அந்த இடத்துல ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்க. அவன் மகளை போய்கிட்டு இருக்கான். இவன் யாரா பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் அந்த இடத்துல ஏஞ்சி ஓட ஆரம்பிக்கிறாரு. சாய்வா இருந்த கொடிங்க மொத்தமே இப்ப ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கு. அதுல ஹீரோ பிடிச்சி ஏறி போய்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை தள்ளி விட்டவனை சுத்தி எக்கச்சக்கமான நெருப்புகளா இருக்கு. அவன் அந்த இடத்துக்குள்ள பயந்துகிட்டு இருக்கான். இது எப்பரா இந்த இடத்துக்குள்ள வந்துச்சு, ஹீரோக்கு ஐயோ ஏமான்னு கத்திர சத்தலாம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்குள்ள அவன் எரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த மாதிரி இவன் மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லாருமே ஒரு சில விஷயத்தால அஃபெக்ட் பண்ணப்பட்டு கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க. சுத்தி இருக்கிற சீனியர்ஸ் எல்லாருமே அவங்கள பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. தண்டரு வாட்டரு அப்படின்ட்டு எல்லாமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. சுற்றி இருக்கிற சீனியர்ஸ் எல்லாமே எந்த ஒரு பசங்களுக்கும் உயிர் ஆபத்து ஏற்படாமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ரத்த வெளுத்துல அந்த இடத்துக்குள்ள ஏஞ்சி வந்துகிட்டு இருக்காரு. ஒரு நெருப்பு ஹீரோட கையில் விழுக ஹீரோ அதை அடுத்த நிமிஷமா ஒரு வேல்கோனோக்குள்ள வந்து விழுந்துடுறான். என்னடா பிளேஸ் இது அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து எழுந்திருக்க ஆரம்பிக்க சுற்றியும் வேல்கோனா தான் இருக்கு. போக வழி கூட இல்லை அந்த இடத்துக்குள்ள. இது என்ன விதமான பிளேஸ், கண்டிப்பா இது ஒரு இல்யூஷனாக தான் இருக்கணும். இருந்தாலும் இந்த டெம்பரேச்சர்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நான் இந்த இடத்துல நின்னுட்டா கண்டிப்பா தோத்துருவேன், இன்னும் முன்னேறி போகணும் அப்படின்ட்டு ஹீரோ அந்த நெருப்புக்குள்ள காலை வச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். இது ஒரு சாதா இல்யூஷன் தான், இருந்தாலும் என்னோட உடம்புல இந்த பெயினை உணர முடியுது அப்படின்ட்டு ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்க. சடனா ஹீரோ அதுக்குள்ள மூழ்கிடுறான். சீனை கட் பண்ண நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ தடுமாறி அதுக்குள்ள இருந்து எழுந்திருச்சு வர ஆரம்பிக்கிறான். எப்படியோ வந்துட்டோம் அப்படின்ட்டு கையை பார்த்துக்கிட்டு இருக்க. கையை பூரா ஒரே பனியா இருக்கு. முன்னாடி தான் அந்த மேன்ஷனும் இருக்கு. ஹீரோவும் பயங்கர வேகத்துல ஓட ஆரம்பிக்க சடனா முன்னாடி ஒரு பெரிய பள்ளம். தேங்க்யூ செக்ட், உனக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கேன். நான் இந்த இடத்துக்குள்ள தோல்வியை சந்திக்க சுத்தமா விருப்பப்படவே இல்லை. என்ன ஆனாலும் சரி, என்னோட உயிரே இந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான் விட்டு கொடுக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல பயங்கர கோபத்துல அந்த பள்ளத்துல தூக்கி காலை வைக்க ஆரம்பிக்கிறான்.
ஹீரோ காலடி எடுத்து வைக்கிற ஒரு இடத்துலயுமே ஒரு படிக்கட்டு மாதிரி உருவாக ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இப்ப கொஞ்சம் சந்தோஷத்தோட எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. மவுண்டன் கிட்ட வந்த உடனே ஹீரோ பயங்கர வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கு. சடனா அந்த இடத்துக்குள்ள ஒரு பேரியர் மாதிரி இருக்கு. அது வந்து ஹீரோவை தடுத்து விட்டுருது. ஹீரோ என்ன இது பேரியர், நான் தான் போய் இடத்துக்குள்ள வந்துட்டேனே, இன்னும் நிலா கூட வெளியே வரல, நான் எப்படி தோத்துருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அதை பிடிச்சிட்டு குத்த ஆரம்பிக்கிறான். நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு. என்னதான் இது, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்குள்ள வந்து என்னால இந்த என்ட்ரன்ஸுக்குள்ள நுழைய முடியல, இப்பதான் இந்த மூணே மறையுது, என்னடா இவனுங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல மனசே வருத்தறான். இதுக்கு மேல என்னோட அப்பா அம்மாக்கு நான் என்னதான் பதில் சொல்றது அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல பின்னோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கவன் திடீர்னு என்ன நினைச்சானே தெரியல, சடனா போயிட்டு அந்த பேரியரை பயங்கர ஃபோர்ஸை முட்ட அது திரும்பிய ஹீரோக்கே ரிட்டர்ன் அட்டாக் பண்ற மாதிரி ஹீரோவை தூக்கி விசிறி அடிச்சிடுது. ஹீரோ அந்த மவுண்டனுக்குள்ள இருந்து இப்ப கீழே விழுந்துடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு குகை மாதிரியான பிளேஸ்க்குள்ள தான் காமிக்கிறாங்க. அந்த பிளேஸ் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமா இருக்க மாதிரி காமிக்கிறேன். அந்த இடத்துக்குள்ள இருக்க அந்த டியானி முத்து ஹீரோவை பயங்கரமா ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் பொறுமையா கண்ணை திறந்து அந்த இடத்துக்குள்ள பார்க்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த பேரியர்ல முட்டு அங்கிருந்து கீழே விழுகும் போது இந்த டியானி முத்து ஹீரோ இழுத்தது எல்லாமே ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஹீரோ எழுந்திருச்சு, இது என்ன விதமான மணி, இது எப்படி என்ன எழுதுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோ அதை டச் பண்ண சடனா அது பயங்கரமா சுத்திக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய கிளவுட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே சடனா ஸ்டாப் பண்ணுது. இது வாட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது போல. என்ன தண்ணிங்கெல்லாம் வானத்திலே மதந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்க. சடனா ஹீரோ இருந்த இடமே மாற ஆரம்பிக்குது. ஹீரோ ரியல் வேர்ல்டுல இருந்து அந்த டியானி முத்துக்குள்ள இருக்கிற ஒரு டைமென்ஷனுக்குள்ள வந்திருக்கான். ஹீரோவும் அவனோட கையை சுத்தி அந்த இடத்துக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன விதமான பிளேஸ் அப்படின்ட்டு சைடுல ஒரு சாங்கான வாய்ஸ் கேக்குது, தம்பி வந்துட்ட போல அப்படின்ற மாதிரி. மேல் சாம்ராஜ்யத்துக்குள்ள சண்டை போட்டு அந்த இமாட்டல தான் காமிக்கிறாங்க. பல்லாயிரம் வருஷங்கள் ஆச்சு, ஒரு வழியா எனக்கான உடல் என்ன தேடி வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அந்த இமாட்டல் ஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரோட வெறும் ஸ்பிரிட் உருவத்துல. இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், என்னோட அந்த பழி வாங்கக்கூடிய பயணம் இன்னில இருந்து தொடங்க போகுது அப்படின்ட்டு அவரோட உடம்பு அந்த இடத்துக்குள்ள பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யார் நீ, இதெல்லாம் கேட்க உனக்கு நேரம் இருக்காதுரா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிட் எனர்ஜியா மாற ஆரம்பிக்கிறாரு. சுத்தி இருக்கிற ஐஸ் எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் யூஸ் பண்ணி ஹீரோவோட நெஞ்ச கிழிக்க ஹீரோவோட சோல் அந்த இடத்துக்குள்ள இருந்து உடம்ப விட்டு தனியா பிரிய ஆரம்பிக்குது. ஹீரோவோட சோலை ஹீரோவை தனியா பிரிஞ்சு பாக்குற மாதிரி தெரியுது. சடனா ஹீரோவோட சோல் திரும்பவும் ஹீரோவோட உடம்புக்குள்ளே வர, என்னாச்சு என்னால ஏன் அவனோட உடம்புக்குள்ள போக முடியல, ஹீரோவும் உடம்ப திரும்ப டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு வாட்டி பயங்கர ஃபோர்ஸ்ல ஒரு எனர்ஜிஸ் மொத்தத்தையும் கேதர் பண்ணி ஹீரோவோட உடம்புக்குள்ள திரும்பியும் போறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், ஹீரோவும் அப்படியே கண்ணை மூட ஆவுன்ற சத்தம் மட்டும் தான் கேக்குது. திரும்ப அவர் உள்ள பூந்துகிட்டே இருக்காரு. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியலையே, இப்படி இதுக்கு சாத்தியமே இல்லையா, இந்த பையனால எப்படி என்ன ரெசிஸ்ட் பண்ண முடியுது, இந்த பையனை ஒருவேளை இந்த டியானி முத்து தேர்ந்தெடுத்திருக்கோ, ஆனா இந்த பையன் பயங்கர வீக்கா இருக்கானே, எப்படி இவனெல்லாம் அந்த டியானி முத்து தேர்ந்தெடுத்திருக்கோம், ஒருவேளை இவனோட உடம்பு பயங்கர வீக்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவனோட உடம்புக்குள்ள என்னால போற முடியலையோ. ஆல்ரெடியே ரொம்ப காலங்கள் கடந்துச்சு, இதுக்கு மேலே நம்மளால அமைதியாவே இருக்க முடியாது, வேற ஏதாவது வழியை யோசிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இமாட்டல் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சடனா ஹீரோ அந்த இடத்துக்குள்ள என்ன நினைச்சான்னு தெரியல, எந்திரிச்சு, சீனியர் எனக்கு உங்களால ட்ரைனிங் கொடுக்க முடியுமா, நான் உங்களை ஃபாலோ பண்றேன், நான் இமாட்டல் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னது இமாட்டல் ஆக போறியா, இந்த மாதிரியான ஆளுங்களால ஆக முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க. ஹெங்யூ செக்டும் எதுக்காக என்ன வெளியேற்றுச்சுன்னு தெரியல, இப்ப நீங்களும் என்னதான் பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இமாட்டல் ஆகத்துல சாதாரண விஷயம் இல்ல, வெளியே போடா அப்படின்ட்டு ஹீரோ பயங்கர கோவத்துல தள்ளி விட்டுற அந்த இடத்துக்குள்ள இருந்து. வெளியே வந்தோடனே வாங்கலின்ட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த இடத்துல வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க. ஹீரோட அம்மா அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பா ஹீரோவை கூட்டு வந்துகிட்டு இருக்க. அம்மாவும் அப்போ ஏன்டா அப்படி பண்ண, பயந்தே போயிட்டு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க. பக்கத்துல இருக்கிற மாஸ்டரும் வாங்கலி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான், அவனோட விடாமுயற்சி காரணமா எங்களோட செக்ல அவனை சேர்த்துக்க சொல்லி எங்களோட சீனியர் சொல்லியிருக்கான்னு சொல்ல எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. சடனா கொஞ்சம் சோகமாவும் ஆயிடுறான். என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த மாஸ்டர் கேட்டுக்கிட்டு இருக்க. போடா அப்படின்ட்டு ஹீரோட அப்பா அந்த இடத்துக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. மாஸ்டர் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோவும் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கான். சரி இவனை செக்டுக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி இன்னொருத்தங்கிட்ட சொல்ல அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவை கூட்டு போக ஆரம்பிக்கிறான். திரும்பவும் ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை விட்டு தனியா பிரிய ஆரம்பிக்கிறாரு. வாங்கலி பார்த்து ஜாக்கிரதையாரு, அடிக்கடி கடிதம் போடு என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோமா அப்பா அம்மா கண்டிப்பா உங்களோட ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹெங்யூ செக்ட் தான் காமிக்கிறாங்க. ஹெங்யூ செக்ட் பார்க்க பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. இந்த இடத்துக்குள்ள ஒயிட் ட்ரெஸ் போட்ட எல்லா மாஸ்டர்ஸுமே அந்த இடத்துல ஸ்வாட்ல தான் பறந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள நிறைய விதிமுறைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்குள்ள ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கவங்க ஸ்ட்ராங் ஆனவங்க, ரெட் அண்ட் எல்லோ ஓரளவுக்கு மீடியம் ஆனவங்க, அதுக்கப்புறம் கடைசியா தான் நீ போட்டுக்கிட்டு இருக்க இந்த சாம்பல் நிறம், இது அவுட்டோர் ஸ்டூடெண்ட் இது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ட் இதுக்கு மேல நீ இந்த இடத்துக்குள்ள தான் இருக்க வரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மஞ்சள் சட்டை போடணும், வணக்கம் மாஸ்டர் வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி வரவேற்றுக்கிட்டு இருக்கு. அவன் கண்டுக்காம அந்த இடத்துல கிளம்பிடுறான். சரி மாஸ்டர் போயிட்டு அடிக்கடி வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் கை காமிச்சு சரி உள்ள போடா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி திமுறா பேசிக்கிட்டு இருக்கான்.